மீதி 37 எம்பிக்கள் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, இது தவிர மக்கள் நீதி மய்யம், தேமுதிக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இன்றைய கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் 20 எம்பிக்கள் பங்கேற்புடன் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இந்த கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ள எம்பிக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர் சுமார் 1 மணி நேரம் வரை இந்த கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கு பிறகு இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானத்தின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை மசோதாவில் இந்த கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் தலைமையில் என்ன அணுகுமுறையை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பது இன்றைய நிறைவேற்றப்படும் அந்த தீர்மானத்தின் மூலமாக தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு இதை கூட்டத்தை புறக்கணித்த கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களும் தொகுதி மறுவரையறை மசோதாவில் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. புறக்கணித்ததற்கான காரணத்தை திமுக, அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் மேகதாது விவகாரம் தொடர்பாகவும் காவிரியில் நீர் வராத விவகாரம் தொடர்பாகவும் உடனடியாக ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் அதை முதலமைச்சர் விஜய் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் அரசின் கூட்டணியில் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளன. இதுபோல மதிமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த 12 எம்பிக்களும் 9 மக்களவை மற்றும் 3 மாநிலங்களவை எம்பிக்கள் இப்போது அந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதனால் 12 காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த 2 எம்பிக்கள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 4 எம்பிக்கள், மதிமுகவை சேர்ந்த 1 எம்பி மற்றும் ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்த நவாஸ்கனி எம்பி ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இதே போல திமுகவை சேர்ந்த 30 எம்பிக்கள், அதிமுகவின் 4 எம்பிக்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் மற்றும் மக்கள் நீதி மய்யம், தேமுதிக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 1 எம்பிக்கள் எல்.கே. சுதீஷ் மற்றும் கமலஹாசன் உள்ளிட்டோரும், அங்கு அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தொடரில் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்று புறக்கணிக்க போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து இந்த 20 எம்பிக்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவு நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் குரலாக எதிரொலிக்க இருக்கிறது. அப்போது புறக்கணித்தவர்களும் தொகுதி மறுவரையறை மசோதாவில் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள், தமிழகத்திற்கான அந்த உரிமையில் மற்றும் அந்த தொகுதிகளின் எண்ணிக்கையில் பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் எதிர்ப்போம் என்று திமுக தரப்பில் அந்த உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் இன்று நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவை ஒட்டியே இந்த புறக்கணித்த எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் முடிவுகளை எடுப்பார்களா அல்லது அந்த வாக்கெடுப்பு வரும் பொழுது அவர்கள் புறக்கணிப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அது மறைமுகமாக மசோதா நிறைவேறுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்பது தமிழக வெற்றி கழக அரசின் அமைச்சர்களின் பிரச்சாரமாக அது இருக்கிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போது தெரிய வரும். இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 2வது வார அந்த கூட்டத்தொடர், 3வது வார அந்த கூட்டத்தொடர் நாளை மறுதினம் தொடங்க இருக்கும் போது இந்த தொகுதி மறுவரையறை மசோதா எப்போது அவையில் தாக்கலாகும் என்பது குறித்து பட்டியலிடப்படும். அவ்வாறு பட்டியலிடப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதன் பின்னர் வாக்கெடுப்புக்கு வந்தால் அப்போது மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை என்ன என்பது குறித்து இன்றைய அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் முடிவெடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை திமுகவிற்கு இந்த பிரச்சனையில் தனிமைப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அரசியல் ரீதியான வியூகங்களை அமைத்தனர். ஆனால் இதில் திமுகவை தனிமைப்படுத்தும் அந்த முயற்சியில் ஒரு பின்னடைவாக பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளும் புறக்கணித்து இருப்பது, தமிழகத்தின் பிரதான 2 கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. இதனால் அரசியல் ரீதியாக ஒட்டுமொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை 57, பங்கேற்பவர்களின் எண்ணிக்கை 20, அதிலும் வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கும் 4 சிபிஐ, சிபிஎம் கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் ஆகியோர் இருப்பதால் இதில் 16 எம்பிக்கள், அதாவது ஆட்சியில் அங்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் மட்டுமே இதில் பங்கேற்க சம்மதித்திருக்கிறார்கள். இது காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான ஒரு முடிவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் மசோதாக்களை எதிர்த்து வரக்கூடிய நிலையில் தொகுதி மறுவரையறை மசோதாவில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் இந்த கட்சிகள் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை
அரசியல் சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு இசைவாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக வெற்றி கழகம் இன்று கூட்டியிருக்கிறது. மற்றொன்று, இந்த கூட்டணி கட்சிகளில் எந்த கட்சிகள் நம்மிடம் ஒரு முழுமையான ஆதரவு மனநிலையில் இருக்கின்றன என்ற அந்த ஆசிட் டெஸ்ட், அதாவது அந்த சோதனையை நடத்துவதிலும் இப்போது தமிழக வெற்றி கழகம் ஒரு தெளிவை அடைந்திருக்கிறது என கருதலாம். ஏனென்றால் முக்கியமான ஒரு பிரச்சனையில் நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்மோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த கூட்டமும் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அதை உறுதிப்படுத்தும் வகையில் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்த கட்சிகள் அனைத்தும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றன. எதிர்த்து நின்ற கட்சிகள் அனைத்தும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பதுதான் இப்போது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் சமன்பாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றமாக கருதப்படுகிறது. இப்போது இந்த அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டத்தின் மூலமாக அந்த ஒரு புதிய ஒரு கூட்டணி கட்சிகளின் அந்த அணி மாற்றம், அணி சேர்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் இப்போது பார்க்க முடிகிறது. இப்போது ஆளும் கட்சி ஆதரவு வரிசையில் பிசிக, இடதுசாரிகள் மற்றும் மதிமுக, IUML ஆகியவை உறுதியாக இருப்பது இந்த கூட்டத்தின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதே போல திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சிகளை மேற்கொண்டார்களோ என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பி தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்த எம்பிக்கள் இப்போது திமுகவும் அதிமுகவும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பதற்கு காரணம் அவர்களுக்கிடையே மறைமுக உடன்பாடு இருக்கிறது என்ற அந்த குற்றச்சாட்டையும் பாரதிய ஜனதா கட்சியுடன் ஒரு மறைமுக உடன்பாட்டோடு செயல்படுகிறார்கள் திமுக அதிமுக என்ற அரசியல் ரீதியான விமர்சனத்தை தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை திமுக, அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, மக்கள் நீதி மய்யம் மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளும் புறக்கணித்திருப்பதன் மூலமாக திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் மற்றும் தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகளும் தான் இப்போது உறுதியாக இருக்கிறது. இது தவிர மற்ற கட்சிகளான எம்பிக்கள் இல்லாத மற்ற கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும், கொங்கு தமிழ்நாடு கோமாதேக உள்ளிட்ட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இப்போது திமுக கூட்டணியில் தொடர்கின்றன என்பது இன்றைய இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்துள்ள எம்பிக்கள் மற்றும் புறக்கணித்த கட்சிகள் ஆகியவற்றினால் தமிழகத்தில் அரசியல் ரீதியாக இப்போது 3 அணிகளாக பிரிந்து செயல்படுவதாகவும், ஓர் அணியாக தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசுக்கு ஆதரவளித்த அணிகள் அனைவரும் ஓர் அணியாக இருக்கிறார் என்றும், எதிரணியிலிருந்து எவரும் அங்கு இடம்பெறவில்லை. எதிரணியிலிருந்து இடம்பெற்றவர்கள் திமுக கூட்டணியில் இருந்த விசிக, IUML, மதிமுக, இடதுசாரி கட்சிகள் ஆகியவை மட்டுமே இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கான அந்த அணியில் உறுதியாக, ஆதரவிலும் உறுதியாக இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் இப்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த எம்பிக்கள் தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்மானம் அளிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு செய்தியாளர்களுக்கு அறிவிக்கப்படும். அதன் பின்னர் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அந்த எம்பிக்கள், இந்த கூட்டத்தில் பங்கேற்ற எம்பிக்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் உள்ளிட்டோரும், அதிமுகவின் துரை வைகோ, IUML கட்சியின் நவாஸ்கனி உள்ளிட்டோரும், CPM கட்சியின் வெங்கடேசன் உள்ளிட்டோரும் செய்தியாளர்களை சந்தித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதையும் அந்த முடிவுகளையும் அதிகாரபூர்வமாக அவர்கள் அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.